நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம், இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். இலவசம் 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 இலவசம், அந்த வார்த்தை எவ்வளவு கொடுமையானது. அதுக்கு பிச்சை என்று மறுபேர் ஒன்று இருக்கிறது. இலவசம் அது நாகரிகமா தெரியுது உங்களுக்கு. இலவசம் இத்தனை ஆண்டுகால இவர்கள் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம், சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இதை தவிர இந்த ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, இந்த சாதிக்கொன்று அந்த சாதிக்கொன்று எந்த பாகுபாடும் இல்லாது அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி, அதை கொடுக்க வேண்டும் என்றால் அதிகாரத்தை உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் வென்றே ஆக வேண்டும். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம், இதை மாற்ற வேண்டும். இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு, இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு, பிரதம அமைச்சருக்கு, இந்த மாநிலத்தில் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடகோடி மனிதனுக்கும் மகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் உண்மையான முழுமையான ஜனநாயகம். அன்று அந்த மாற்றத்தை கொண்டு வர தனியார் முதலாளிகள் எல்லாம் தரமான மருத்துவத்தை தர முடியும் என்கிற நிலையை மாற்றி 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு அதிகாரத்தால் ஆகச் சிறந்த மருத்துவத்தை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை நிரூபிக்க, என்பதை நடத்தி காட்ட உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தர வேண்டும். அதற்காக நாங்கள் வென்றே தீர வேண்டும். நீ தேர்தலை பற்றி சிந்திக்கிற, அரசியல்வாதி எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற தலைவர்கள் உருவாக வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே தீர வேண்டும். நீங்க தலைவனுக்கும் மனிதாபிமானிக்கும் வித்தியாசம் இருக்கு. எம்ஜிஆர் மனிதாபிமானி, காமராஜர் தலைவன். எப்படி தலைவன்? எம்ஜிஆர் பசிக்குதுன்னு கேட்டீங்கன்னா காசு கொடுத்து சாப்பிட்டு வா, சாப்பிட்டு போ அப்படின்றாரு. அதான் அது ஹியூமன் பீயிங், அவ்வளவுதான். ஒரு லீடர் அதெல்லாம் லீடர். காமராஜர் காசு கேட்டீங்கன்னா அப்படியா, சாப்பிடலையா, என்ன இந்த சாப்பிட்டு ஐயா இங்க இருப்பேன், வா இங்கதான் இருப்பேன், இங்க வா அப்படி. திருப்பி வந்தவொடனே உட்காரு, உன் பேர் என்ன? கோவிந்தசாமி. கோவிந்தசாமியா, என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கியா? பட்டம் படிச்சிருக்கேன். எந்த ஊரு? அப்பா என்ன வேலை செய்யறாங்க? எல்லாத்தையும் கேட்டுக்குருவார். கேட்டுக்கிட்டு ஒரு இந்த நாட்டில் பட்டம் பிஏ பட்டம் படித்த ஒரு பையன் வேலை இல்லாமல் பசியோடு இருக்கிறான் அப்படின்னா இதுக்கு ஒரு வழி செய்யணுமே. என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை, அவனை மாதிரியே படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வேலை. அப்படி திட்டம் வகுத்து சட்டம் வகுத்து செயல்படுத்துறவன் எவனோ அவன் தான் தலைவனாக இருக்க முடியும்.